நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு துன்பமான ஒரு செய்தி. வேட்டிகன் சிட்டியில் கத்தோலிக்க சமயத்தவர்களுடைய குரு, அந்த மத குரு இறந்த செய்தி அந்த சமயத்தவர்களுக்கு மட்டும் அல்லாமல் உலகத்திற்கே ஒரு துன்பமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பது என்பது வேதனைக்குரிய ஒன்று. உங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும், வேட்டிகன் சிட்டின்றது இத்தாலியில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அது ஒரு ஆன்மீக நகரம். அங்கே பேசக்கூடிய மொழி ஸ்பானிஷ், டச், பிரெஞ்சு போன்ற மொழிகள் எல்லாம் அங்கே பேசப்படுது. ஒரு சிறிய நகரம், குறைந்த மக்கள் எண்ணிக்கை. கிட்டத்தட்ட இவர் 266வது போப் ஆண்டவர். இந்த போப் பிரான்சிஸ் இறந்தவர் அந்த பிளேஸுக்கு 266th பர்சன், 266வது பர்சன். அப்படின்னா 265 பேர் அந்த பதவியில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க. இவங்களை யார் தேர்வு செய்வா அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், நமக்கு அரசியல் அமைப்புக்குன்னு ஒரு எப்படிலாம் ஒரு கூட்டம், அதில் எத்தனை பேர் வாக்கு செலுத்துவாங்க, இதே நடைமுறை தான் அந்த சமயத்திலும். கிட்டத்தட்ட அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுபோல் போப் ஆண்டவர்களை தேர்வு செய்யக்கூடியவர்கள் அந்த குழுவில் இருக்கிறவங்க எண்ணிக்கை 252, 252. அவங்கள கார்டினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்டினல்ஸில் ஒரு ஓட்டு போடுறவங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 138, 138 பேர் தான் ஓட்டு போடுவாங்க. 80 வயசுக்கு மேலே அதில் இருக்கிறவங்க, அந்த கார்டினல்ஸில் 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாக்குரிமை கிடையாது. ஸோ இதுதான் அந்த அமைப்பு முறை. அப்போது இவ்வளோ நாள் இருந்தவங்க, யூரோப்பில் இருந்தவங்க தான் அதிகம் போப் ஆண்டவர்களாக. இப்போ இறந்த இந்த பிரான்சிஸ் போப் ஆண்டவர் அவர்கள் நான் யூரோப்பியன், அர்ஜென்டினா நாட்டை சார்ந்தவர். இவர்கிட்ட பேசுறது கிடையாது, அதிகமாக இவரை பற்றி நமக்கு தெரியாது. அப்போ இவர் ரொம்ப ஒரு நல்ல பர்சன் அப்படின்றதுக்கான ஒரு தூய்மையானவர், எளிமையானவர். இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, இவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட், தன்னுடைய சவப்பெட்டி எளிமையான ஒரு துத்தநாகம் பூசப்பட்ட ஒன்று, ரொம்ப சாதாரணமான ஒன்றா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கார். இதற்கு முன்பாக இருந்த அந்த போப் ஆண்டவர்கள், அவர்களை புதைத்த அந்த சவப்பெட்டியானது தேக்கு மரம், அதாவது தேக்கு, ஓக் மரம், அதுக்கப்புறம் புளிய மரம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விலை உயர்ந்த மரங்களால் செய்யப்பட்ட ஒரு சவப்பெட்டி. ஆனால் இவருக்கு இவரே சொல்லியிருக்காரு, ரொம்ப எளிமையான ஒரு சவப்பெட்டியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டதாக. இதிலேருந்து தெரியுதில்ல, ஒரு மனுஷனுடைய அந்த இறுதியில் பாருங்கள், அவருடைய ஆசை ரொம்ப எளிமையான ஒரு மனிதராக இருந்திருக்காரு. உலக மக்களை நேசித்தவர். இல்லைன்னா அந்த இடத்துக்கு வர முடியாது. அடுத்து போப் ஆண்டவர் யார் என்று அந்த கார்டினல்ஸ், அந்த 252 பேர், அதில் இருக்கக்கூடிய ஒரு 138 பேர், அவங்களுக்கு அந்த துண்டு சீட்டில் தான் அவங்க எழுதி போடுவாங்க அந்த பேர்லாம். கடைசியாக அந்த யார் வென்றா, அதில் யாரை தேர்வு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்படி அதில் முடிவு செய்த பிறகு அந்த பெயர்கள் எழுதப்பட்ட அந்த போப்பாண்டவர் பேர் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த துண்டு சீட்டு, அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல போட்டு அது வெண்புகை, அது கொளுத்தும் பொழுது வெண்புகை வெளியே வரும்பொழுது மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நமக்கான போப் ஆண்டவர் கிடைத்து விட்டார் அப்படின்னு. அப்படி அந்த ஒரு காலகாலமாக போப் ஆண்டவர் தேர்வானது நடந்து வருகிறது. இன்று அவருடைய அந்த மரணம் நமக்கு வேதனையாக இருக்கிறது. 9 நாட்கள் உலக நாடுகளில் உள்ள அனைவரும் அந்த துக்க அனுசரிப்பில் பங்கேற்று 9 நாளுக்கு பிறகு அவருடைய பூத உடல் அடக்கம் செய்யப்படும். போப் பிரான்சிஸ் அவர்களுடைய ஆன்மா இறைவனிடம்
சேர நாமும் வணங்குவோம். பல மக்களுடைய நம்பிக்கையின் உருவம் இன்று இறைவனோடு கலக்கிறது. நன்றி, வணக்கம்.